பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம்மை ரட்சிப்பதாக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 310வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடலின் 310. கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே, அவர் பாவ நாசகர் சமாதான காரணர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கெம்பீரித்து பெத்லகேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள், கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே என்ற 310வது ஞானப்பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். பூரண சர்க்குணமும் மகா தயவுமுள்ள பராபரனே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் பாவிகளிடம் அன்பு கொண்டு உம்முடைய ஒன்றான குமாரனை இவ்வுலகில் மெய்யான மனிதனாக பிறக்க செய்ததற்காக உம்மை துதிக்கும்படி இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் அந்த பரம அன்பை உணர்ந்தவர்களாய் உம்மை முழு மனதுடன் புகழ்ந்து மகிமைப்படுத்தவும், அதை பற்றிய நற்செய்தியை கவனமாக கேட்கவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருளும். எங்கள் ரட்சிப்புக்கு காரணமாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது ஆளுகையின் கீழ் வாழ்ந்து அதனால் களிகூர்ந்து மகிழும் பாக்கியத்தை அடையும்படி உமது நாமத்தின் மகத்துவத்தை இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தியருளும் சுவாமி. ஆமே. நாம் தொடர்ந்து 93வது சங்கீதத்தை வாசிக்க கவனமாய் கேட்போம். சங்கீதம் புத்தகம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம்.
உமது உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது. இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனும் பரிசுத்தாவியும் உண்டாதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலப்படியே. ஆமென். நாம் தொடர்ந்து 56வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 56, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற 56வது கீர்த்தனையை பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பாவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், பாவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கிறிஸ்து பிறந்த திருநாள், இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்து பிறந்த திருநாளினுடைய முதலாவது நாளுக்குரிய ஆரம்ப கீதம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ராஜாதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயமான ஒளி செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலத்திலும் இருக்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியவர்களாகிய நாம் நம்முடைய பாவக்குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடலுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும்
கிருபையையும் மன்னிப்பையையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல பராபரனே பாவிகளாக எங்களுக்கு இறங்கலும் என்று கெஞ்சி கேட்போம் வாருங்கள். பராபரன் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரிடம் விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டு எழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 40 ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம் வாருங்கள். கர்த்தாவை போற்றுங்கள் எல்லா உலகின் சாதியாரே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, வாக்கு மானிடராகிவிட்டதினால் உமது கிருபையின் புதிய ஒளி எங்களுக்கு பிரகாசிப்பித்து அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஒளி எங்களுடைய உள்ளங்களை விசுவாசத்தினால் வெளிச்சமாக்கவோ நாங்கள் எங்களுடைய செய்கையினால் அதை வெளிப்படுத்தவோ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதி, பழைய ஏற்பாட்டு பகுதி, சுவிசேஷ வேத பகுதியை வாசி கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று கர்த்தர் பிறந்த முதலாவது நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. ஏசாயா 9, 6 மற்றும் 7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுதற்கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி, அது பரிசுத்த பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ராஜாதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா. பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி, அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை. லூக்கா 2:15 முதல். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டவற்றை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பராபுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிறந்த பண்டிகை தினமாகிய இந்த நாளிலே உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்கள் முன்பே பிதாவின் என்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி நின்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும்
பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினால் கன்னிமரிடத்தில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவினுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அடுத்திருந்து உயிர்லோருக்கு மருத்துவருக்கு நியாயந்தீர்ப்பளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. பரிசுத்தாவியனை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினின்று குமார் நின்று புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினவரும் இவரே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாமப்படும்படி 23வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடலின் 23 சபையே இன்று வானத்தை திறந்து தமது சுதனை ஈயும் சுவாமியை துதித்து கொண்டிரு என்ற 23வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 2-3 வசனங்கள், 6-7 வசனங்கள். ஏசாயா 9வது அதிகாரம் 2, 3, 6, 7 வசனங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கின்றார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே பாலகனாக உதித்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவராக கிருபை
நீதியை நிலைநாட்டக்கூடிய பாலகனாக எங்களுக்கு உதித்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே உமது பிறந்த நாளை காண்பதற்கு உதவி செய்திருக்கின்றீர். எங்களோட கூட பேசும். வாரும் பரிசுத்த ஆவியானவரை உம்மை விசுவாசிகள் நெஞ்சை நிரப்பி அது அன்பின் தீயை மூட்டியறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர். எங்களுடைய பரிசுத்த வசனத்தை பரிசுத்தமாக்க நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, நமக்காக பெத்லகேம்ல பிறந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்றிலே நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு தேசத்தை ஆட்சி செலுத்தின நெப்போலியனுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, ஒரு வாரிசு பிறக்கப் போகிறது என்று சொல்லி மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். பிரான்ஸ் தேசம் முழுவதும் ஆவலோடு காத்து கொண்டு இருந்தது. ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் எப்படி தகவலை சொல்வது? ஆகவே அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டினது. குழந்தை பிறந்தவுடனே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை பிரெஞ்சு தேசத்து மக்கள் தெரிந்து கொள்வதற்காக பெண் குழந்தை என்றால் 21 குண்டுகள் முழங்கப்படும், ஆண் குழந்தை என்றால் 100 குண்டுகள் முழங்கப்படும். இதிலிருந்து நம்முடைய தேசத்தை ஆளக்கூடிய நெப்போலியன் போனபார்ட்டுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த நாள் வந்தது. குண்டு முழங்க ஆரம்பித்தது. உடனே மக்கள் அமர்ந்து எண்ண ஆரம்பித்தார்கள். 1, 2, 3, 4, 5, 10, 11, 12, 13, 18, 19, 20, 21. சற்று இடைவெளி வந்தது. ஓ, நெப்போலியனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதோ என்று ஒருவர் ஒரு முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அடுத்த குண்டு முழங்க ஆரம்பித்தது. 22, 23, 24 என்று சொல்லி 100 குண்டுகள் முழங்கினது. தேசத்திலே, பிரான்ஸ் தேசத்திலே மக்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு ஒரு இளைய வாரிசு, எங்கள் தேசத்தை ஆளக்கூடிய நெப்போலியனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, 100 குண்டுகள் முழங்க பிறந்திருக்கிறது என்று சொல்லி அனைவரும் ஆர்ப்பரித்தார்கள். பிரம்மாண்டமாய் பிரான்ஸ் தேசத்திலே பிறந்த இளம் சக்கரவர்த்தி அதற்கு பிறகு என்ன ஆனார் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் எங்குமே காண முடியாது. புகழோடு இந்த உலகத்திலே பிறக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய முடிவு என்னாயிற்று என்று சொல்லி சரித்திரத்திலே எந்த விதமான தகவலும் சொல்லப்படவில்லை. ஆனால் இன்றும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு பாலகனை பற்றி பல்வேறு நிலைகளிலே பல அறிஞர்கள் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், நாளையும் பேசுவார்கள். வரலாற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நேற்றும் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், இன்றும் சிந்திக்கின்றார்கள், நாளையும் சிந்திப்பார்கள். இவர் வரலாற்றிலே மறக்கப்படுவதில்லை, மறுக்கப்படுவதில்லை. மறக்கவும் மறுக்கவும் படாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார். இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டது. நெப்போலியன் போனபார்ட்டுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டது என்று சொல்லி வரலாற்றில் தெரியவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் சூட்டப்பட்டது. தமிழ்ல மொத்தம் 5 பெயர்கள் சூட்டப்படுகிறது. ஆங்கிலத்துல 4 பெயர்கள். தமிழ்ல சொல்லப்படக்கூடிய பெயர்கள் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா,
வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி 5 பேர்கள் சொல்லப்படுகிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள். ஆனால் ஆங்கிலத்தில் 4 பேர்கள் மட்டுமே சொல்லப்படுகிறது. ஏன் இந்த வேறுபாடு? அப்ப எந்த பெயர் மறுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது என்று சொன்னால் எதுவும் மறைக்கவும் படவில்லை, மறுக்கவும் படவில்லை. The wonderful counselor, mighty God, everlasting Father, Prince of Peace. ஆகவே அதிசயமான ஆலோசனை கர்த்தர் என்பதை ரெண்டத்தையும் ஒன்றாக இணைத்து the wonderful counselor, mighty God, everlasting Father, Prince of Peace என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பெயர் என்பது மிக முக்கியமானது. எனக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னு சொன்னா, என்னை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டான், என்னை பேர் சொல்லி சொல்லிட்டான் அப்படின்னு சொல். பேர் எதற்கு? கூப்பிடுவதற்காக. இந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள், ஒரு குழந்தைக்கு பெயர் முக்கியம். நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்? ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், ஃபார் ஐடென்டி, ஒருவரை குறிப்பிடுவதற்காக பெயர் மிக முக்கியம். ஒரு கூட்டத்தில் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டால் அவரை அடையாளம் காண்பதற்காக சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பெயர்களை மிக யோசனை செய்து பொருத்தமான பெயர்களாக வைக்க வேண்டும். பேரஸ் சூஸ் நேம்ஸ் கேர்ஃபுல்லி. ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லக்கூடிய பெயர்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் எரிக்சன், ராபின்சன், ஜான்சன், டேவிட்சன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். ஆனால் நார்த் ஈஸ்ட் கண்ட்ரியில் நீங்கள் கிரிக்கெட் பிரியராக இருந்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிரிக்கெட் ஆடக்கூடியவர்களுக்கு ஸ்லிப்பர், லேடர், ஹேமர் அப்படின்லாம் பேர் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது சொன்னால் அந்த ஆண்டவருக்கு பெயர் கர்த்தர் எந்த அளவுக்கு அருமையாய் சூட்டி இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு வேத புத்தகம் 66 புத்தகங்களை கொண்டது. இந்த 66 புத்தகத்துல ஒரு புத்தகம் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். அந்த ஒரு புத்தகத்துல முழு வேதாகமத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது. வேத புத்தகத்துக்குள் ஒரு வேத புத்தகம். 66 புத்தகங்கள், இதுல 66 அதிகாரங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல 27 புத்தகங்கள். அதே போல் ஃபர்ஸ்ட் ஐசாயா என்று சொல்லக்கூடிய, முதலாவது ஏசாயா என்று சொல்லக்கூடிய 39 புத்தகங்கள் நியாய பிரமாணத்தை குறித்தும், அடுத்த 27 புத்தகங்கள் டியூட்ரா ஐசாயா என்று சொல்லக்கூடிய 2ஆம் ஏசாயாவில் 27 புத்தகங்களும் அது வாக்கு தத்தங்களால், நற்செய்திகளால் நியமிக்கப்பட்டிருக்க. ஆகவே வேத புத்தகத்துக்குள் ஒரு வேத புத்தகமாக இருக்கக்கூடிய இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், இந்த 9வது அதிகாரம், 7வது அதிகாரம், 9வது அதிகாரம், 11வது அதிகாரத்தில் இந்த இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது. 7வது அதிகாரம் த பர்த் ஆஃப் இம்மானுவேல், எப்படி இம்மானுவேல் பிறக்க போகின்றார். 9வது அதிகாரத்தில் த கேரக்டர்ஸ் ஆஃப் இம்மானுவேல், எப்படி இந்த இம்மானுவேலுடைய குண அதிசயங்கள் என்ன. 11வது அதிகாரத்தில் த ரூல் ஆஃப் இம்மானுவேல், எப்படி அரசாட்சி செய்ய போகின்றார். 7வது அதிகாரத்தில் ஒரு குமாரன் பிறப்பார். 9வது அதிகாரத்தில் அவருடைய குண அதிசயங்கள், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லக்கூடிய அவருடைய குண அதிசயங்கள். 11வது அதிகாரத்தில் ஈசாயின் வேரிலிருந்து ஒரு துளி தோன்றி நமக்காக அது அரசாட்சி செலுத்தும்.
அதை தான் 7வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். The birth of Emmanuel. 9வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் நாம் சொன்னது போல, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 11வது அதிகாரம் 1 வசனத்தில் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி நமக்கு தரும். ஆகவே கிறிஸ்மஸ் என்று சொன்னால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? இந்த நாட்களில் அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் என்றால் என்ன சொன்ன? கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் December 25th. கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் சாண்டா கிளாஸ். இப்பெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொல்லக்கூடிய நிக்கோலாஸ், அவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த காலத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டுக்கிட்டு ஏழை எளிய மக்களிலிருந்து பணத்தை வசூல் செய்து கொண்டு போக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் த கிறிஸ்மஸ் ட்ரீ. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு விக்கிரக ஆராதனை போல மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆலயங்களிலே இயேசுக்கு முக்கியத்துவம் தருவதை விட்டு மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது எந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமாய், முன்னெல்லாம் ஒரு ட்ரீ வச்சாங்க, இப்போ 2 ட்ரீ வைக்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் எத்தனை ட்ரீ வைப்பாங்கன்னு தெரியாது. இந்த கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் டிஸ்கவுண்ட் மால்ஸ், கிறிஸ்மஸ் சேல்ஸ். உங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் ஆகவே தள்ளுபடிகள் உண்டு, அது அல்ல கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் த நியூ சாங்ஸ் அண்ட் நியூ க்ளோத்ஸ். புதிய ஆடைகளும் புதிய பாடல்களும் அல்ல. இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பாட்டு கட்டினீங்க? போன கிறிஸ்மஸ்க்கு இந்த பாட்டு கட்டினீங்க, இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பாட்டு கட்டினீங்க? பாடல்கள் அல்ல. கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் ஈட்டிங் கேக்ஸ் அண்ட் சிக்ஸ். இந்த தடவை எவ்வளோ லட்டு வாங்கலாம், எவ்வளோ மைசூர் பாக்கு வாங்கலாம், எவ்வளோ ஜாங்கிரி வாங்கலாம், எவ்வளோ கேக்ஸ் வாங்கலாம், என்ன ப்ளம்ஸ் வாங்கலாம், என்னென்ன வித்தியாசமாக வாங்கலாம், இந்த தடவை என்னென்ன விதமான தின்பண்டங்கள் செய்யலாம் என்பதல்ல. கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் த எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ். நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுங்க. இவர் 500 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா நான் திரும்பி அவருக்கு 500 ரூபாய்க்கு ஒரு மதிப்புள்ள ஒரு கிஃப்டை கொடுக்க வேண்டும். வாட் இஸ் கிறிஸ்மஸ்? தென் வாட் இஸ் த கிறிஸ்மஸ்? இப்படி உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக கடவுள் மனிதனானார் என்பதே கிறிஸ்மஸ். உன்னையும் என்னை மீட்டுக் கொள்வதற்காகவே கடவுள் மனிதனானார் என்பதே கிறிஸ்மஸ். 1000 times in history a baby became a king, but only once in history did a king became a baby. மீண்டும் சொல்கிறேன், 1000 times in history a baby became a king, but only once in history did a king became a baby. புரட்சி பாலகனாய் பிறந்தார். The rural baby in a royal baby in a rural setup. மகா பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தை ஒரு கிராம, ஒரு ஊருக்கு புறம்பே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குழந்தையை பிறக்கிறது. புரட்சி செய்த பாலகன். இன்னைக்கு புரட்சி என்று சொல்லும்போது குழந்தை பிறக்கும் போதே 3 கண்ணோடு பிறந்துச்சு, 4 கையோடு பிறந்துச்சு, வாளோடு பிறந்தது, பல்லோடு பிறந்தது என்று சொல்லக்கூடிய புரட்சிகள் இருக்கும்போது, இந்த குழந்தை ராயல் பேபி, ராஜ குழந்தை, ஒன்றுமில்லாத ஒரு மாட்டு தொழுவத்துல பிறக்கின்றது. ஏன் கர்த்தர் நமக்கு நாட்டினுடைய பொருளாதாரங்கள் மிகவும் நலிந்திருக்கிறதே, பண வீக்கங்கள் அதிகமாக இருக்கிறதே, ஏன் ஒரு எக்கனாமிஸ்டை கர்த்தர் கொடுக்கவில்லை? இந்த நாட்டில் நிறைய அரசியல்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஏன் கர்த்தர் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடரை கொடுக்கவில்லை? ஒரு பாலிட்டிஷியனை ஏன் அனுப்பவில்லை? நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் சீர்திருத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானியை, ஒரு சயின்டிஸ்டை ஏன் கர்த்தர் அனுப்பவில்லை? ஏன் கர்த்தர் ஒரு சேவியர், ஒரு மீட்பரை ஏன் அனுப்பினார்? ஒரு இரட்சகரை ஏன் அனுப்பினார்?
நம்மை மீட்டு கொண்டு விட்டால் இவைகளெல்லாம் தன்னால் வந்துவிடும். த ராயல் பேபி இன் எ ரூரல் செட்டப், புரட்சி பாலகன் பிறந்தான். ரெண்டாவது காரியம், பெயரோடு பிறந்த பாலகன். இன்னைக்கு நம்மலாம் பிறந்தோம், பிறந்த பிறகுதான் என்ன பேர் வைக்கிறதுன்னு அப்பா அம்மா முழிச்சாங்க. இங்க இருந்து ஒரு பேர், அங்க இருந்து ஒரு பேர், இங்க ஒரு பேர், அப்பா அம்மா பேரை சேர்த்து ஒரு பேர், எப்படியாவது ஒரு பேர் கிடைக்குமா? இந்த நாட்கள்லாம் பேர் வைக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நாய்க்கு வைக்கிற பேர்லாம் மனுஷனுக்கு இருக்கும், மனுஷனுக்கு வைக்கிற பேர்லாம் நாய்க்கு இருக்கும். இவன் மனுஷனை கூப்பிடுறானா நாயை கூப்பிடுறானான்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஆபிரகாமுக்கு பெயரோடு ஆபிரகாம் பிறக்கவில்லை. யாக்கோபு பெயரோடு பிறக்கவில்லை. சிம்சோன் பெயரோடு பிறக்கவில்லை. சாமுவேல் பெயரோடு பிறக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரெண்டே பேருக்கு தான் பெயரோடு பிறந்த பிள்ளைகள். ரெண்டே பேர் தான். ஒன்று யோவான், 2 இயேசு கிறிஸ்து. பெயரோடு பிறந்த பிள்ளைகள், அதுல ஒன்று கிறிஸ்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், அந்த குழந்தைக்கு தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பெயரோடு பிறந்த குழந்தை. இயேசு கிறிஸ்துக்கும் அதே தான் சொல்லப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம். குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒய் நாட் இமானுவேல், ஒய் ஜீசஸ்? இயேசு என்று பெயர் வைக்கப்படுகிறது, ஏன் அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய பெயர் வைக்கப்படவில்லை? ஏன் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர், பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடியவர். அந்த பெயரோடு பிறந்த குழந்தை நமக்கு குழந்தையாய் கொடுக்கப்பட்டது. முதலாவது காரியம் சொன்னேன், புரட்சி பாலகன். இரண்டாவது, பெயரோடு பிறந்த ஒரு பாலகன். மூன்றாவது, வழிகாட்டுவதற்காக பிறந்த ஒரு பாலகன். வழிகாட்டுவதற்காக. எங்க குழந்தை எப்படிங்க வழிகாட்டும்? உங்களுக்கு தெரியும், கண் தெரியாத ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும், கருவிழி இழந்தவர்கள் 2 பேரும் திருமணம் முடித்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அவர்கள் இம்மானுவேல் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த கருவிழி இறந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்தவ பாடசாலையில் தான் படிப்பார்கள். அங்குதான் அவர்களுடைய வாழ்க்கை அமையும். இவர்கள் 2 பேரும் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் இம்மானுவேல் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். அந்த பாலகன் அவர்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவானாம். இது உண்மையாய் நடைபெற்ற சம்பவம். மரியாள், யோசேப்பு, மேஸ்திரிகள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் அனைவரையும் வழி நடத்துவதல்ல, நம்மை வழி நடத்த பிறந்த ஒரு பாலகன் நம்மை வழி நடத்தினார். மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் சொன்னான், காபிரியேல் தேவதூதன் சொன்னான், பயப்படாதே கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, நீ பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து ஒரு குழந்தை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்பினிடத்திலே அவன் சொல்ல மறந்து விட்டான். இந்த மரியாளும் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே சொல்வதற்கு எப்படி சொல்வது? ஆகவேதான் அவளுக்கு ஒரு சிறிய குறிப்பு கிடைக்கிறது. உன் இளத்தாளாகிய எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம். சரி, நாம் நேரா அங்கே செல்வோம் என்று சொல்லி அங்கே போகின்றாள். அப்பொழுது
எலிசபெத் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரின் தாயார். தேவதூதன் சொன்னதை மரியாள் உறுதிப்படுத்துகின்றாள். இந்த சம்பவத்துக்கு பிறகும் யோசேப்புக்கு சொல்லப்படவில்லை. வேதத்தை எடுத்து நல்லா ஆராய்ந்து பார்த்தா, ஏதோ திருமணத்துக்கு முன்பாகவே அவளை ஒதுக்கி வைப்பதை போல சொல்லப்படுகிறது. இல்ல, தெளிவாக ஆழ்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னா, தன் மனைவியாகிய மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். நிச்சயம் பண்ண பிறகு மனைவின்னு சொல்ல மாட்டாங்க. திருமணம் முடித்தாதான் மனைவி என்று சொல்வார்கள். அப்போதான் சொல்கிறாள், உன் மனைவியாகிய மரியாளை தள்ளிவிட யோசிக்காத. ஏன் என்று சொன்னால், அவள் வயிற்றில் இருப்பது தேவனுடைய குழந்தை. அவன் தேவனுக்கு பயந்ததனால் அவனை எடுத்துக்கொள்கிறான். மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். தேவதூதன் வந்து சொல்கிறான், உங்களுக்கு மீட்பர் பிறந்திருக்கின்றார், உங்களுடைய இருள் அகன்றது. இன்னைக்கு ஒரு விளம்பரம் செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த விளம்பரத்தை கொண்டு போய் எங்க வைப்பாங்கன்னு சொன்னா, வெளிச்சமா இருக்கிற இடத்துல தான் வைப்பார்கள். ஆனால் கர்த்தர் விளம்பரத்தை விரும்பாத ஆண்டவர். இரண்டாவது, மகிமை என்பது தேவாலயத்தில் உள்ளது. தேவாலயத்தில் உள்ள மகிமை, ஆலயத்தில் உள்ள மகிமை இப்போது வயல்வெளிக்கு வந்துவிட்டது. வயல்வெளியிலே அவருடைய மகிமையை காண்கின்றார்கள். இன்றைய நாட்களிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பதை விட, எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், என்னை மீட்டுக் கொள்வதற்காக பிறந்தார். வழி நடத்துதலை குறித்து எள்ளளவும் பயப்படாதே. எப்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கும்? மீண்டுமாக ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்தை நான் கண்டுவிட்டேனே, இனி எப்படி என் வாழ்க்கை நடக்கும்? பயப்படாதே. ஆகவேதான் எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லப்படக்கூடிய வார்த்தை பயப்படாதே. அது மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, அது மரியாளுக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சகரியாவுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு புரட்சி பாலகன், பெயரோடு பிறந்த பாலகன், வழிகாட்டக்கூடிய பாலகன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழி நடத்துவதை போல வரக்கூடிய ஆண்டிலும் நாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்மை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது மகா பெரிய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உமது பிறப்பின் செய்தியை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய வாயிலுக்களே கொடுத்திருக்கூடிய இந்த நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். அறிவிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, வரக்கூடிய சனிக்கிழமை 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமது வாழ்க்கையில் செய்து பாராட்டிய நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும், வரக்கூடிய புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய தெரியாத சூழ்நிலையிலே புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இது எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னா, சென்னையில் உள்ள வெட்டினரி காலேஜ், அதுக்கு இதிலிருந்து 4வது கட்டிடம், பியான்ஸ் மெட்ரிகுலேஷன் பேப்டிஸ்ட் ஸ்கூல், 115 வெப்பேரி ஹை ரோட், பெரிய மெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெட்டினரி காலேஜிலேருந்து 4வது பில்டிங்கில் ஒரு பழைய ஆலயம் உண்டு, ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் உண்டு, ஒரு பள்ளிக்கூடம் உண்டு.
தேவையான அளவுக்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு வசதிகள் உண்டு. ஆகவே நீங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டுமாக சொல்கிறேன், 115 வெப்பேரி ஹை ரோட், பெரியமேட். உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டும் என்று சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அதனுடைய லொக்கேஷன் மேப்பை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள். இந்த ஆண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக கிறிஸ்மஸை காணக்கூடிய 7 குழந்தைகள் நம்முடைய ஆன்லைனில் நம்மோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய குழந்தைகள். அவளுக்காக நாம் வாரந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிள்ளைகளை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துகின்றோம். கெரன், அரினா, டெஃபனி, கெலிட்டா, ஆண்ட்ரியா, டெல்ஃபினி, ஜாய், ப்ராக்ஸ்டன், இயன், பிராண்டன், ரியன், ஜகரியா, பால், ஜாஷ்வா, மேத்யூ. இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவான கிறிஸ்மஸ் பண்டிகைகளை காண்பதற்கு கர்த்தர் இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த ஆண்டிலே நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய குடும்பத்து மக்களை நினைவு கூறுகின்றோம். அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். வரக்கூடிய 28ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ஆண்டினுடைய கர்த்தர் செய்த எல்லா விதமான உபகாரங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்தவும், வரக்கூடிய புதிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய சனிக்கிழமை 28ஆம் தேதி வெட்னரி காலேஜுக்கு 3வது பில்டிங்கில் இருக்கக்கூடிய பேப்டிஸ்ட் சர்ச்சில் காலை 9 மணி முதல் 2 மணி வரை அங்கு ஜெபம் வைத்திருக்கின்றோம். இயன்றவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். வெட்னரி காலேஜிலிருந்து 3வது பில்டிங் பேப்டிஸ்ட் சர்ச், பெயின் ஸ்கூல் என்று சொல்லி அந்த ஸ்கூலுக்கு பேர். அங்கே உள்ள ஸ்கூல் இருக்குது, ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜெபம் உண்டு. வந்து கலந்து கொள்ளுங்கள். 29ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, 52வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை அனைத்து ஆலய ஆராதனையிலும் கலந்து கொள்ள கிருபை செய்தாரே. காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை உண்டு. புத்தாண்டு துவக்க ஆலய ஆராதனை 31ஆம் தேதி நள்ளிரவு 11:45க்கு ஆரம்பமாகும். வரக்கூடிய புதிய ஆண்டினுடைய 1ஆம் தேதி ஆலய ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டோடைய நாம் மையப்படும்படி 311வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்படல் 311. மெய் பக்தரே, நீர் விழித்தெழும்பும் மகிழ்ச்சியாய் இந்நாளை வாழ்ந்திடும். இன்றைக்கும் லோகம் மீட்பர் ஜென்மித்தார். விண்ணோர் இவ்விந்தையை கொண்டாடினார். கர்த்தாதி கர்த்தர் மானிடனானார். மீட்பளிக்கும் கர்த்தராய் தோன்றினார் என்ற 311வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். சந்தோஷம் நல்குவார்.
போற்றினார் ஆனந்த மனம் அன்றைக்கு ஏகினார். நாம் படைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி காணிக்கைகளை கர்த்தரிடத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே உமது பிறப்பினுடைய செய்தியை கேட்கவும், உமது பிறப்பிலே நாங்கள் கலந்து கொள்ளவும், இந்த பண்டிகையை ஆசரிக்கவும், நீ செய்திருக்கக்கூடிய மகா பெரிய கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நாங்கள் கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தை கனத்தை மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்த ஆண்டவர், இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராக இந்த கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரை நீர் எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய செல்வ பெருக்கிலிருந்து ஒரு பகுதியை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கக்கூடிய அருமையான குடும்பத்துடைய மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இல்லாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சம் நாடுகிறோம் சுவாமி. ஆமேன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட தேவ துதி என்று சொல்லக்கூடிய 244வது ஞானப்பாட்டை நாம் மாறி மாறி பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 244. பானேந்து ஓமாயே துதிப்போம் கர்த்தாவே. த்ரீஏக சுவாமி ஓமாக்கே வேண்மாதூதர் செலுத்துமே. எல்லா பாரத்து சேனாயோ சாஷ்டாங்கமாக கும்பிட்டு மாசற்ற தூயரே நீயாவையும் வியாபித்து தூதகளோட போஸ்தல ஜெயித்த எல்லா சாட்சிகள் ஜெகத்திலே உமக்குள்ள பிதாவே உமாய் நித்தமோ தேவாவியாயும் கும்பிட்டு ராஜாதி ராஜா இயேசுவே நரரை மீட்க தாழ்மையாய் பாரிகரித்து மோட்சத்தின் பேதாவின் பாரேசத்தில் நீர் உயிருள்ளோ சேத்தோர்களாய் நீரத்தால் சேர்ந்தே தேடின எல்லாவானோர்களோடேயோ
கிறிஸ்துவே நீருமாது ஜனத்தாய் மேய்த்து ரட்சித்து ஆசீர்வதித்து என்றாய்க்கும் ஆராமினுக்கால் ஜோடியும் தினமே போதும் உமக்கே ஸ்தோத்திரமே திரியேகரே பேய்பண்ணு மோசம் யாவையும் விலக்கி எங்களோடிரு நீரெங்கள் ஆபத்தில் மகா அன்பாயிரும் தயவரம் ஆடியா நம்பி வாஞ்சிக்கோ உம்மிரகத்தை காண்பியும் கர்த்தாவே உம்மை நம்பினோ ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள கர்த்தரும் நரர் ஜீவ தயவுள்ள பிதாமாகிய பராபரனே, தேவருமது ஒன்றான நேசக்குமாரனை உலகத்தில் அனுப்பி அவரை கொண்டு நீச பாவிகளாகிய எங்களை சகல பாவங்களிலும் பிசாசுடைய வல்லமைகளும் நித்திய மரணத்திலிருந்து ரட்சித்த உமது மகா பெரிய சிநேகத்துக்காகவும் இரக்கத்துக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் நன்றி அறிந்த மனதோடு உம்முடைய கிருபையை ஏற்றுக்கொண்டு அதற்காக ஓயாமல் உம்மை துதித்து அதனாலே சகல துன்பங்களின் நாட்களிலும் ஆறுதலையும் பலனையும் சமாதானத்தை அடையும்படி தேவனுடைய பரிசுத்தாவினால் எங்களுடைய இருதயங்களை பிரகாசிப்பித்து திடப்படுத்தி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உடைய நேசக்குமாராக நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தின் தாரம் எங்கள் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டிலும் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதரும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்னென்னைக்கு முடியல சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தின் மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. நிறைவாக நாம் 359வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடலின் 359. கர்த்தர் சிநேகம் சுதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார், நான் மீண்டும் சொல்லுவேன் அவர் சிநேகம் சிநேகமே என்ற 359வது ஞானப்பாடலை பாடுவோம். சிநேகம் சுதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார், நான் மீண்டும் சொல்லுவேன்
என் தேச மீட்பர், என் ஆண்டாய் வாழ்ந்தார், என் பாவ குற்றம் சுமந்தாரே. நான் மீண்டும் சொல்லுவேன் அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. அவர் என் மீட்பர், என் வானத்தப்பம், அவர் என் ஜோதி, என் பாக்கியம். நான் மீண்டும் சொல்லுவேன் அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. பராபரனின் ஒன்றான குமாரனே, பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து மெய்யான மனிதனாய் பிறந்த எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் பரலோக மகிமை உடையவராய் இருந்தும் எங்களுக்காக பூலோகத்தில் ஒரு மனிதனாய் பிறந்தீர். நீர் எங்களைப் போல் ஆனதால் நாங்கள் கிருபையின் செல்வங்களை பெறும் பாக்கியம் பெற்றோம். இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவே, நீர் அளிக்கும் கிருபையின் செல்வங்களை பெற்றவர்களாய் நாங்கள் வாழும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். தேவரீர் பிறந்த நாளில் பரமசேனைகள் களி கூர்ந்தது போல நாங்கள் களி கூறவும், மெய்ப்பர் உம்மை ஆவலோடு நாடி வந்து உம்மை மகிமைப்படுத்தினது போல நாங்களும் உம்மிடம் ஆவலோடு வந்து உம்மை தரிசித்து உமது நாமத்தை பிறருக்கு அறிவிப்புகள் வழியாக அவரை மகிமைப்படுத்தும்படி உமது பிறப்பின் ஆசீர்வாதத்தை எங்கள் மீது பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பசுநாமத்தை ஸ்தோத்திரி. அவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே பாலகனாக உதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்களோடு கூட இன்று என்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.